2026 எப்படிப்பட்ட கூட்டணி உங்களுக்கு அமையும்? விஜய் உங்க கூட்டணியில வருவாரா? இல்ல, இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கூட்டணி குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும், அதாவது பொதுச்செயலாளர் முடிவு செய்வார். அதுக்குரிய காலம் இது கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதனால அந்த ஒரு வருஷம் காலத்துல நீங்க வந்து நெருக்கத்துல கேளுங்க. அப்ப யாரெல்லாம் எங்க கூட வராங்கன்றத எங்க கட்சி உங்களுக்கு சொல்லுவோம். காவல் நிலையத்துல பப்ளிக் போட்டு போயிடுவாங்க. எஸ்ஐ என்னால வேலை செய்ய முடியல. காவல் நிலையத்துல கிளம்ப காவல் நிலையத்துல பப்ளிக் போட்டு போயிடுறாங்க. ஒரு எஸ்ஐ என்னால வேலை செய்ய முடியல. ஜாதி இன்ஸ்பெக்டர் இருக்கு, அவர் பெஞ்சில தூக்கிட்டு வேலையை வளர்ந்து ஓடி வராங்க. போலீஸ் நிலைமை அப்படிதானே ஆயிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு போலீஸ் நிலைமை இன்னைக்கு ஒரு அம்மாவுடைய ஆட்சியில ஒரு காக்கி சட்டை போடும்போது கௌரவமா கம்பீரமா காலையில போடுவாங்க. இப்போ ஏன்டா இந்த ஆட்சியில் வந்து காக்கி சட்டை நம்ம போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை வந்துடுச்சு. இப்போ மாறி போச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு தலையிடால் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏளனப்படுத்தப்படுவதும் அசிங்கப்படுத்தப்படுவதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் சர்வசாதாரணமாகிவிட்ட ஒரு நிலையில் அவங்களுடைய எண்ணம் கூட இந்த ஆட்சி தொலைணும், உங்கள் ஆட்சி தான் சார் வரணும், என்னை பார்க்குற காவலர்களாலும் சொல்கிறாங்க, சார் சீக்கிரம் உங்கள் ஆட்சி வரணும் சார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி அமைதி வேலை செய்து ஒரு சுதந்திரம் எங்கள் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு இல்லை. கிளாம்பாக்கம் நாங்கள் கொண்டு வந்தது, அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வடிவமைச்ச மாதிரி பண்ணியிருந்தா பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதை மாற்றி அதை வடிவமைப்பை மாற்றி டிசைனை மாற்றி இன்றைக்கி பண்ணதுனால பல பிரச்சனை அந்த கிளாம்பாக்கத்தில் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பேருந்து நிலையத்தையே இன்றைக்கி வந்து ஒரு தனியாருக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக. அதாவது மத்திய மோடி கார்ப்பரேட் அரசாங்கம் தனியாருக்கு வந்து திட்டங்களை ஊக்கப்படுத்தினா நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட்டு வந்து ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே தனியார் மயமாக்குறது. இப்போ மினி பேருந்து இருக்கார் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினி பேருந்துங்களாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார், இப்போ காலேஜ் சிற்றுண்டி ஒன்று தனியாருக்கு போகிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார் மயமாக்குற அடிப்படையில் அதில் வந்து கரப்ஷன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்யேகமாக வந்து இவர்கள் செய்கின்ற அந்த தனியார் மயமாக்கல்ன்றது அதோட அது கேளம்பாக்கத்திலே தொடர்ந்துருது. நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு மக்கள் பார்க்க முடியாது. அதான் அதிமுக பொறுத்த ஏழைகள் கட்சி, ஏழைகளுக்கான கட்சி. திமுக பொறுத்தவரை பூஸ்வா கட்சி, முதலாளித்துவ கட்சி, பணக்காரர்களுக்கு உண்டான கட்சி. எல்லாம் மிட்டாமராசுதாரர்கள் அவர்கள். நாங்கள் ஏழை பங்காளர்கள், எங்களை பார்க்கலாம். மிட்டாமராசுகள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நாடாளுமன்றத்தில் அக்குவாரி சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, அதை பற்றி இல்லை, அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.